நம்ம வாழ்க்கையில் எப்பாச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா கார் ஓட்டிருப்போம், அப்படி இல்லைன்னா காரை பார்த்துருப்போம், அப்படி இல்லைன்னா காரில் எப்படியாச்சும் போயிருப்போம். ஆனால் நீங்கள் எப்பாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்க அந்த கார் எப்படி உருவாக்கியிருக்காங்க, யார் உருவாக்குறாங்க, எப்போ உருவாக்காங்க, எப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நீராவே இயங்கக்கூடிய காரை தான் உருவாக்குறாங்க. 1769 கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறத அதை கண்டுபிடிக்காரு. ஆனால் இவருக்கு பெட்ரோல் கார் கண்டுபிடிக்காத கிட்டத்தட்ட 18 வருஷம், அதாவது 1884 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதை கண்டுபிடிச்சதும் கார்ல் பென்ஸ் அப்படிங்கிறவர் தான். அதோட பேர் பென்ஸ் பேட்டன் மோட்டார் கார். ஆனால் வேர்ல்டுல எவ்வளோ கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கார் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஒரு கார் தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 பார்ட்ஸ் தேவைப்படுது. வேர்ல்டுலேயே முதல் கார் விபத்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமெரிக்காவில் 1821 நடந்திருக்கு. இதே மாதிரி கார் கடை வாங்குறதுக்கு முதல்ல கேட்டது யாரும் பார்த்தீங்கன்னா கடன் கேட்டிருக்காரு. முதல்ல வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா சிறந்த மின்கார்கள் உருவாக்குறது வந்து டெஸ்லா நிறுவனம் தான் உருவாக்குது. அதாவது எலான் மாஸ்க் அவர் தான் உருவாக்குறாரு. உலகத்திலே அதிகமாக கார் தயாரிக்கிற நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா இது போன்ற நாடுகள் தான் வந்து அதிகமாக கார் தயாரிக்கிறாங்க. வேர்ல்ட்லயே அதிக விலையான கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான். இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா சுமார் 216 கோடிங்க. அதே மாதிரி வேர்ல்ட்லயே அதிகமாக சேல்ஸ் செய்யப்பட்ட கார் எதுன்னு கேட்டீங்கன்னா டொயோட்டா தான். இவங்க 50 மில்லியனுக்கு மேல வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இண்டஸ்ட்ரியான தெரிஞ்சுக்கோ மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கங்க கைஸ்.